காலரை பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் பணத்தையும் ஓடிபி தகவல்களையும் பாதுகாக்க இதை செய்யுங்கள். ட்ரூ காலர் செயலியை பயன்படுத்துபவர்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்கள், SMS, OTP மற்றும் வங்கி பரிவர்த்தனை தொடர்பான தகவல்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு செயலிக்கும் வழங்கப்பட்டுள்ள அனுமதிகளை அவ்வப்போது சரிபார்த்து தேவையில்லாத அனுமதிகளை முடக்குவது பாதுகாப்பான நடைமுறையாகும். நாம் அறியாமலேயே சில செயலிகளுக்கு பல்வேறு அனுமதிகளை வழங்கியிருக்கலாம். எனவே தொலைபேசியின் செட்டிங்ஸ் பகுதிக்கு சென்று எந்தெந்த செயலிகள் SMS, கோப்புகள், மீடியா மற்றும் பிற தகவல்களை அணுகுகின்றன என்பதை சரிபார்ப்பது அவசியம். குறிப்பாக ட்ரூ காலர் பயனர்கள் 2 முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, கோப்புகள் மற்றும் மீடியா தானாக பதிவிறக்கம் செய்யப்படும் அமைப்பு. யாராவது சந்தேகத்திற்கிடமான கோப்பு, படம், வீடியோ அல்லது இணைப்பை அனுப்பும் போது அது உங்கள் அனுமதியின்றி தானாகவே தொலைபேசியில் பதிவிறக்கம் ஆகாமல் இருப்பது பாதுகாப்பானது. எனவே செயலில் உள்ள ஆட்டோ டவுன்லோட் மீடியா போன்ற வசதிகளை சரிபார்த்து தேவையில்லை என்றால் தானியங்கி பதிவிறக்கத்தை முடக்கலாம். வைஃபை அல்லது மொபைல் டேட்டா மூலம் தானாகவே பதிவிறக்கம் வசதி இருந்தால் அதை நெவர் என மாற்றுவது பாதுகாப்பை அதிகரிக்க உதவும். அதேபோல் டவுன்லோட் டிரான்சாக்ஷன் ஃபைல்ஸ் என்ற வசதி இருந்தால் ஆல்வேஸ் ஆஸ்க் மீ பிஃபோர் டவுன்லோட் போன்ற விருப்பத்தை தேர்வு செய்வது நல்லது. இதன் மூலம் பரிவர்த்தனை தொடர்பான கோப்புகள் உங்கள் அனுமதியுடன் மட்டுமே பதிவிறக்கம் செய்யப்படும். சந்தேகத்திற்கிடமான கோப்புகள் தானாக சாதனத்தில் சேமிக்கப்படுவதற்கான வாய்ப்பையும் இது குறைக்கிறது. இரண்டாவது முக்கியமான விஷயம், SMS மற்றும் OTP தொடர்பான அனுமதிகள். உங்கள் தொலைபேசிக்கு வரும் SMS மற்றும் OTPகளை எந்தெந்த செயலிகள் அணுகுகின்றன என்பதை அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக வங்கி OTP, பரிவர்த்தனை செய்திகள் மற்றும் பிற முக்கியமான தகவல்களை தேவையில்லாத செயலிகள் அணுக அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். தேவையற்ற செயலிகளுக்கு SMS அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அணுகல் இருந்தால் அந்த அனுமதியை உடனடியாக நீக்குவது நல்லது. ட்ரூ காலர் செயலி உங்கள் தொலைபேசியில் இருந்தால் முதலில் அது சமீபத்திய பதிப்பில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்னர் செயலியை திறந்து மேல் பகுதியில் உள்ள 3 புள்ளிகள் கொண்ட மெனுவை தேர்வு செய்து செட்டிங்ஸ் பகுதிக்கு செல்லுங்கள். அங்கிருந்து ஜெனரல் பகுதிக்கு சென்று ஆட்டோ டவுன்லோட் மீடியா மற்றும் டவுன்லோட் டிரான்சாக்ஷன் ஃபைல் போன்ற விருப்பங்கள் உள்ளனவா என்பதை சரிபார்க்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப அவற்றின் அமைப்புகளை மாற்றிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக செட்டிங்ஸ் பகுதியில் மெசேஜஸ் அல்லது மெசேஜ் பெர்ஃபார்மன்ஸ் போன்ற விருப்பங்களை திறந்து பாருங்கள். அங்கு OTP மற்றும் டிரான்சாக்ஷன் தொடர்பான தகவல்களை ட்ரூ காலர் எவ்வாறு கையாள்கிறது என்பதை சரிபார்க்க வேண்டும். தேவையில்லாத நிலையில் OTP அல்லது பரிவர்த்தனை தகவல்களை அணுகவோ சேமிக்கவோ அனுமதிக்கும் அமைப்புகள் இருந்தால் அவற்றை முடக்குவது பாதுகாப்பானது. பில் தொடர்பான வசதி தேவையில்லை என்றாலும் அதை முடக்கலாம். அதேபோல் ஃப்ராட் அலர்ட்ஸ் வசதி இருந்தால் அதன் பயனை புரிந்து கொண்டு பாதுகாப்பு எச்சரிக்கைகளை முழுமையாக முடக்குவதற்கு முன்பு கவனமாக முடிவு செய்ய வேண்டும். இந்த மாற்றங்களை செய்த பிறகு ட்ரூ காலரின் மெசேஜ் பகுதிக்கு சென்று வங்கி பரிவர்த்தனை செய்திகள் அல்லது பழைய OTP போன்ற முக்கியமான தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும். தேவையில்லாத பழைய தகவல்கள் இருந்தால் அவற்றை நீக்கலாம். குறிப்பாக OTP, பின், CVV, கடவுச்சொல் போன்ற முக்கியமான தகவல்களை எந்த செயலியிலும் தேவையின்றி சேமித்து வைக்காமல் இருப்பது நல்லது. மேலும் வங்கி OTP, PIN, CVV அல்லது கடவுச்சொல்லை யாரிடமும் பகிரக்கூடாது. சந்தேகத்திற்கிடமான கோப்புகள், இணையதள இணைப்புகள் அல்லது செயலிகளை திறப்பதையும் தவிர்க்க வேண்டும். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பண இழப்புக்கு வழிவகுக்கலாம். எனவே தொலைபேசியில் உள்ள செயலிகளின் அனுமதிகளை தொடர்ந்து சரிபார்த்து தேவையில்லாத அனுமதிகளை முடக்கி வங்கி மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வைத்திருப்பது அனைவரின் பொறுப்பாகும்.